தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் பிரச்சனைகள், இவங்க தீர்க்காத பிரச்சனைகள், இவங்க சொன்னதை செய்யாத பல பிரச்சனைகள் இருக்கு. சோ இதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு இந்த மொழிய இவங்க கையில எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? சார், நான் இன்னொரு ஒரு விவாதத்துல பேசும்போது சொன்னேன். இந்த ஒரு படத்துல வடிவேலு ஊருக்கு போவாரு. அவங்க தாத்தா சவர தொழிலாளி. அவர் ஒரு டப்பாவை கொடுத்து, இப்ப திறக்காத மவனே, பேரனே, நீ சிக்கி சின்ன பின்னமாயி வழி தெரியாம ஒரு இடத்துல நிப்ப, அப்ப இதை திறந்து பாரு, உனக்கு இது உபயோகமாகும் அப்படின்னுவாரு. அந்த மாதிரிதான் மொழி உணர்ச்சி என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்ப வேணா சர்வரோக நிவாரணியாக உபயோகப்படுத்திக்கலாம்னு பாக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்லி 1960களில் இவர்கள் அந்த இந்தி திணிப்பை பற்றி பேசும்போது அப்ப நிஜமாவே இந்தி திணிப்பு இருந்தது. அப்ப இவர்கள் அந்த மொழி உணர்வை பற்றி பேசும்போது ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது இவங்கள்ட்ட, நம்பகத்தன்மை. ஏன்னா அப்போ அண்ணா போன்றவர்களோ கருணாநிதி போன்றவர்களோ அல்ல அவர்களுடைய சந்ததியினர்களோ யாரும் பெருமளவு ஹிந்தி படிச்சுட்டு அதனால லாபம் சம்பாதிக்கிற இடத்துலயும் இல்ல. அவங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இந்த ஒரு பக்கம் வியாபாரத்துக்காக ஹிந்திய சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தமிழ் தமிழ் என்று பேசல. அப்போ ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. மக்கள் அவர்களுக்காக முன் ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. 2025 6 இந்த மொழி உணர்வு என்பது எடுபடாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இல்ல. நீ யாரையா சொல்றதுக்கு தான் எல்லாரும் கேட்கறாங்க மக்கள். அதாவது ஒரு பாமர மக்கள், நான் இன்றைக்கு எனக்கு மும்மொழி கொள்கையில எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. நான் அதை பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். நான் புதிய தலைமுறையில பேசும்போதும் சரி, மற்ற காணொலிகள்ல பேசும்போதும் இதை அரசாங்கம் ஒரு எனேபிளரா இருக்கணுமே தவிர என்ஃபோர்ஸரா இருக்கக்கூடாது. அது மக்கள் மேல் அதை திணிக்க கூடாது. அதனால 3வது லாங்குவேஜ்ன்றது வரதுல என்னுடைய அபிப்பிராயத்தை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசாங்கம் மேண்டேட்டரி ஆக்காமல் இருந்திருந்தாலும் மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் எடுத்துருப்பாங்க. ஆனா இன்றைக்கு பாஜகனுடைய முயற்சினாலையும் சரி, மக்களுடைய மற்ற அபிப்பிராயங்கள்னாலும் சரி, அந்த தார் பெயிண்ட் எடுத்துன்னு போய் அடிக்க போனாங்க. அவன் பேர பசங்க சென்ட்ரல் சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. இதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் எங்க 34 பேர் மினிஸ்டரை விட்டுருங்கன்னா எதுக்கு விடணும்? மக்களை தான் கேள்வி கேட்கறாங்க. நான் ஏன் நீ என்ன இதை படிக்காதன்னு சொல்லும்போது ஒன் வீட்டு பிள்ளைகளை நீ அரசு பள்ளிக்கூடத்தை போட்டியா? ஒன் வீட்டு பிள்ளைகளும் இருமொழியை கற்றுக்கிட்டாங்களா? அப்ப நீ தார்மீக பொறுப்போட சொல்லும் போது நீ சொல்லதை கேட்கறதுக்கு ஒரு யூ ஹாவ் தட் மாரல் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ என்ன சொல்வதற்கு உனக்கு ஒரு தகுதியே இல்லைன்னு தான் மக்கள் கேட்கறாங்க. இது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகுது. அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு வந்த உடனே இவங்க உடனே டப்புன்னு அடுத்த மடைமாற்றுக்கு திடீர்னு எங்கேருந்தோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் எந்த மாநிலத்திலையும் யாருமே பேசவே இல்லை, எந்த முதல்வரும் பேசல. அது எப்படி நம்ம தமிழக முதல்வருக்கு தான் அவ்வளோ ஒரு அறிவு இருக்கா, இல்ல அவருக்கு தான் அந்த அவேர்னஸ் இருந்து அவர் ஒருவேளை நீங்க சொன்னதுபடி தூக்கத்துல எழுந்து கனவு கண்டு பேசுறாங்களான்னு தெரியல. அதாவது சந்திரபாபு நாயுடு இதை பத்தி பேசியிருக்கார். ஆனா அவர்கள்லாம் பேசும்போது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்பின் கொடுத்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுவதில் எப்படி செய்யலாம், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு இதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு யோசிச்சு சொன்னாங்க. இது என்னன்னா சார், இருக்கிற அந்த பாப்புலேஷன் 2011 பாப்புலேஷன் கண்ட்ரோல் இது பாப்புலேஷன் டேட்டா வச்சுன்னு ஒரு ஏஜென்சி, அதுவும் இது வெஸ்டர்ன் ஏஜென்சி ஒருத்தவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு அமிச்சாங்க. இந்த மாதிரி 543 தொகுதிகளே எடுத்தாலே பாப்புலேஷன் படி பிரிச்சால் தமிழ்நாட்டுக்கு 8 சீட்டு போகும், வெஸ்ட் பெங்காலுக்கு 4 சீட்டு போகும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. அதுதான் என்னவோ மத்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துணர்வே அதுதான்ற மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயா அதை எடுத்துக்கிட்டு உடனே பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம். இதுல சீமான் செமையா ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு சீமான் சில சமயம் கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா அவர் என்ன கேட்டார், 40 எம்பி தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி சேர்த்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அங்க போய் நீங்க கேட்பீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்கள்கிட்ட பவரே இல்லாத எங்களை மாதிரி கட்சிகளை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்டு என்ன கேட்கறீங்க, இதுல என்ன சாலிடாரிட்டி இருக்கு? அந்த 40 பேரை பாராளுமன்றத்துல அதை பத்தி போய் பேச சொல்லுங்க. பாராளுமன்றத்தை இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அதுவும் என்னடா அது
இந்த டீலிமிட்டேஷனும் நமக்கு வந்து சாதகமா அமையலையே, ஒன்னும் பெரிய எழுச்சி வரலையே அப்படின்னதும் பார்த்த உடனே பார்த்தா தர்மேந்திர பிரதான் திடீர்னு வந்து இந்த மாதிரி டிஎம்கே எம்பிக்கள்லாம் அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன உடனே அதை அப்படியே உருட்டி கிருட்டி மாத்தி போட்டு இல்ல தமிழர்களை அவர்கள் வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாங்க. அதுவும் பெருசா எடுபடலை. ஏன்னா மக்களுக்கு இப்ப டப்புன்னு இப்ப இந்த எல்லாம் வந்த உடனே அந்த கிராக்கையும் பர்ப்ளெக்சிட்டியும் நம்ம மக்கள் வந்து கேள்வி கேட்டு இன்ஃபேக்ட் கிராக் எல்லாம் பயங்கர அப்படியே என்னாச்சு, ஒரு தள்ளாடி உழற அளவுக்கு கேள்வி கேட்டுட்டாங்க. உடனே டக்குன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிருச்சு, இப்படிதான் சொன்னாங்களான்னா இல்ல இத மாதிரி சொல்லல அப்படின்ட்டு எல்லாம் வந்த உடனே மக்களுக்கு புரிய ஆரம்பிச்ச உடனே எடுத்தாரு பாருங்க இன்னொரு ஒரு ஆயுதத்தை, ரூ. என்ன அந்த இது சிம்பலை தூக்கி நான் வந்து ரூன்னு போட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அதுதான் தோணி, நான் போட்டேன் ரூ ரூபாயாலேருந்து வருதுன்ட்டு. அப்புறம் தான் அதுல ஒருத்தர் வந்து பின்னூட்டமா அதுக்கு பதில் போட்டிருந்தாரு, நான் பணம்னு யூஸ் பண்ணலான்ட்டு. அப்புறம் அதையும் ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லைங்க பணமும் சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுல கான்டெக்ட்ல அது பணம்ன்றது வரதுல ஏதோ ஒன்று வருது வந்து அதுவும் சமஸ்கிருத வார்த்தைனாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில யோசிச்சுட்டு இருந்த போது துட்டுன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு. துட்டு கிடைச்சல பாத்தீங்கன்னா ஒரு கலோக்கியல் ஹிந்தி அண்ட் உருது கம்பைன் ஆனது. ஸோ அதுலயும் நீங்க பாரோ பண்ண முடியாது. அப்போ தூய தமிழ்ல சொல்லணும்னா நான் காசுன்னு சொல்லணும், இல்ல சில்லறைன்னு சொல்லணும். நாம அதேதான் சில்லற தனமா இருக்கும் அதை நீங்க போட்டீங்கன்னா இல்லையா. சோ அப்ப நீங்க வந்து இது எப்படியோ ஒரு விதத்துல நீங்க வந்து நான் வந்து தேவனகிரிய இதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டோம் ஜெயரஞ்சன் வந்து சொல்றாங்க. இதுல வேற நான் பாத்தீங்கன்னா அது அவசரமா கடைசி நிமிஷத்துல எடுத்த முடிவாதான் தோணுது. ஏன்னா இந்த பிரஸ் மீட்ல வரும்போது சார் பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னா 20 காப்பி தான் அங்க பிரிண்ட் அவுட் போட்டோம், அதுவும் முதலமைச்சர் கொடுக்கறதுக்காக பிரிண்ட் அவுட் போட்டோம்னாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து இவங்க வந்து மண்டையை உடைச்சிட்டு என்னையா பண்ணலாம், ஏதோ ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் என்ன எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இல்லைன்னா பட்ஜெட்டை வேற அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சி ஷெட்யூல் 2 அலசி ஆராய்ஞ்சி கழுவி ஊத்த போறாங்க. தப்புன்னு போட்டா ஒரு மந்திர கோல் அந்த டப்பாவை திறந்து பார்த்தாங்க, ரூன்னு வந்தது. அந்த ரூவை எடுத்து அதுல போட்டுட்டாங்க. ரைட். ஸோ இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்ல திமுக என்பது கிட்டத்தட்ட பிஹெச்டி வாங்கினவங்க. இதை மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப கத்துக்க வேண்டிய, அவங்கலாம் இன்னும் அடிப்படை இது பேசிக் எஜுகேஷனே தாண்டல, இன்னும் மிடில் ஸ்கூல்லயே தான் இருக்காங்க. மற்ற கட்சிகள் நர்சரியில இருக்காங்க கம்பேர் பண்ணும்போது. ஆனா மக்களுக்கு இது புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவர்களுக்கு என்னடா அது மடமாத்திக்கிட்டு கையில உங்களுக்கு மீடியா இருக்குன்ற ஒரு கட்டாயத்துல நீங்க மடமாட்டிட்டே இருக்கீங்க. ரைட். ஒரு டாஸ்மாக பத்தின விவாதம் இன்னும் வரல சார். வந்திருக்கலாம் ஏதோ 1-2 சேனல்ல ஒரு சும்மா ஒரு நிறைய பாத்தீங்கன்னா நிறைய அந்த லீடிங் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இத பத்தி பேசாத மீடியாக்களே நிறைய இருக்கு. சோ அதுவே இன்னைக்கு வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மக்களுக்கு வந்து அந்த கோபம் வர ஆரம்பிக்குது. அப்ப நீ அவன் மென்ன முறிச்சு இதை பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா அப்ப எதையோ மறைக்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா இந்த இடி ரெய்டு கீடெல்லாம் எனக்கு பெரிய நியூஸே இல்லைங்க. 1000 கோடி அப்படின்னா இதை வந்து எல்லாம் லட்சக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு 1000 கோடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல 1000 கோடினா பாட்டில் எவ்வளவு இருக்குன்றதெல்லாம் இல்ல. ஏன்னா ஒரு தீபாவளி ஒரு பொங்கலுக்கே வந்து ஒரு நாளைக்கே 300 கோடி 400 கோடி விற்கிறாங்களே சார். ஒரே நாள் ஒரு நாள் சேலே 400 கோடிக்கு விற்கிறாங்க. இது வந்து என்ன சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது சொன்னார், கிட்டத்தட்ட 20,000 முதல் 30,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்கு வரக்கூடிய லாபம், விச் இஸ் தமிழக அரசாங்கத்துக்கு லாபமாக வரக்கூடிய 30,000 கோடி ரூபாய் வராம போயிருது. ஏன்னா டாஸ்மாக் ஷாப்பு மூலமா என்னன்னா இந்த டிஸ்டிலரிஸ்லாம் ஒரு 10 லட்சம் கேஸ் அனுப்புறாங்க அப்படின்னா டாஸ்மாக்கு இன்வென்ட்ரியில வருதுன்னா கணக்கில் இல்லாமல் இன்னொரு 10 லட்சம் கேஸ் அனுப்புறாங்க. ஸோ டாஸ்மாக் கோடவுன் மூலமாக டாஸ்மாக்னுடைய கடைகளுக்கு 20 லட்சம் கேஸ் போகுது. அந்த பாதி கேஸுக்கு உண்டான பணத்தை கலெக்ட் பண்ணி அது டாஸ்மாக்ல வருமானமாக போகாம நேரம் இவங்க கையில போகுது. அப்போ அவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 30,000 கோடி ஒரு தரித்திரபட்சமே எடுத்துப்போம். இவர் சொன்ன மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன ஒரு கணக்கே எடுத்துப்போம். நம்ம 50க்கெல்லாம் போக வேணாம். பட்ஜெட்ல 45,000 கோடி வருமானம், 65 அதெல்லாம் வேணாம், 30,000 கோடி 5 வருஷத்துக்கு 1,50,000 கோடி. இப்போ அந்த கணக்கில் வராமல் சப்ளை பண்றாங்க பாருங்க அந்த இது. அப்ப அவங்களுடைய டிஸ்டிலரிஸ்டையும் அது கணக்குல இல்லாம லாபம் சம்பாதிப்பாங்க. அது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி கிட்ட வரும்.
அப்போ ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு ரொம்ப சர்வசாதாரணமா பார்க்க 3 லட்சம் கோடி ரூபாய் வருமான ஏய்ப்பு நடந்திருக்கு. இது மிகப்பெரிய கேஸ். 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு முன்னாடி டெல்லி கேஜ்ரிவால்லாம் வெக்கப்படணும். என்னடா என்னால இவ்வளவு பண்ண முடியலையா? இல்ல அவரே யோசிப்பாரு, நான் வந்து ஐஆர்எஸ் படிச்சு இவ்வளவு நாலேஜ் இருந்தும் இதெல்லாம் எனக்கு தெரியலையே, ஆனா திமுக காரனுக்கு இவ்வளவு டெக்னிக்கா தெரியுது அப்படின்னு. எப்படி தெரிஞ்சிருக்கு பாரு. வெக்கப்பட வேண்டியிருக்கும்ல. அவெல்லாம் சத்தீஸ்கர்லாம் வந்து வெக்கப்பட வேண்டியிருக்கும். என்னடா அது இவ்வளவு பணம் இருக்கா, நம்ம தான் ஏமாந்துட்டோமோ ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு இது நடப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுல ஊழல் நடந்திருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எங்க திருப்பி நான் அது எதுக்கு வரேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல், மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், நீங்க வந்து 3 மொழி கொள்கையை வச்சு டைவர்ஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் பிற்பாடு ரூன்னு வச்சு டைவர்ஷன் பண்றீங்க, இல்லைன்னா வந்து தர்மேந்திர பிரதான் வந்து வடநாட்டவர்கள்லாம் சேர்ந்து நம்மளை வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாங்க, தமிழர்கள் அனைவரும் நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டுறீங்க. இப்படியாக மாத்தி மாத்தி அதுக்கு திடீர்னு ஒண்ணும் இல்லையா வந்து டீலிமிட்டேஷன் வந்து நிக்கிறீங்க. இது எதுவுமே சாமானிய மக்களை பாதிப்பது இல்லை. சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்களா? ஏதோ மகளிர் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு, அதுவும் எல்லாருக்கும் போகுதான்னு இல்லைன்னு தெரியல, வராதவங்களுக்கு அது ஒரு கோபம் இருக்கும், போயிட்டு இருக்கு. மற்றபடி சில ப்ராமிசஸ்லாம் இது பண்ணிருக்கீங்க. பட் மற்றபடி 540 ப்ராமிஸோ தோன்னு சொன்னாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு மேல ஒன்றும் பெருசா 500 ப்ராமிசஸ்க்கு மேல எதுவுமே செய்ததாக தெரியல. ஒரு 30-40 இது காஸ்மெட்டிக்கா செஞ்சுட்டு மீதி வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்து காத்துல விட்டாச்சு. இப்ப எதை நம்பி இப்ப திருப்பி இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு நான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். 2026 எலெக்ஷன்ல வாக்குறுதின்னு எடுத்துன்னு வந்தாலே மக்கள் வந்து உங்களை வந்து துரத்தி அடிக்க மாட்டாங்க. போன தடவை இதை சொன்னேன்ட்டு பட்ஜெட்ல அது ஒரு அம்சம் இருக்குங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 1500 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குகிறோம் அடையார் ரிவரை சுத்திகரிக்கிறதுக்கு. அது வந்து பை டிஃபால்ட்டா எல்லா வருஷமும் 1500 கோடி வந்து அலாட் பண்றாங்க இல்ல, கூவம் ரிவரை கிளீன் பண்றதுக்கு. அது காப்பி பேஸ்ட் எரர் நினைக்கிறேன். அப்படியே சேவ் அஸ் போட்டுட்டு அந்த லைனை எடுக்க மறந்துடுறாங்க. அலோகேஷன் ஒண்டி பண்ணிருக்காங்க, செலவு பண்ணல. கார்த்திக் சிதம்பரம் வந்து தொடர்ந்து அதுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு, ஆனா அவருக்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு எம்பியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து இவங்கள கார்பரேஷன் மேயரை வந்து டேக் பண்ணி எனக்கு இதை பத்தி டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அவன் வந்து எம்பி, அதுவும் கூட்டணி கட்சி எம்பின்னு கூட மதிக்கிறது கூட கிடையாது, ஒன்னும் கொடுக்கறது கிடையாது. இது என்னன்னா 1500 கோடி ரூபாய் கொடுத்ததை நீங்க ஒன்னும் செய்யலைன்னா எய்தர் ஒண்ணு நீங்க வந்து எந்த ஒரு பிளானிங்கே இல்லாம சும்மா ஒண்ணு கொடுத்துட்டீங்க, இல்லையா கொடுத்துட்டோம் செய்யறதுக்கு பணம் இல்லை. அதனால சரி அது ஒண்ணு ப்ரையாரிட்டி இல்லப்பா, தூரம் தள்ளி வை. இதுதான் இன்றைய அரசியல் நிலையாக இருக்கு.